எல்ஜி புது ஃப்ரிட்ஜு எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். மேலே ஃப்ரீசர் டோர் ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே கண்ட்ரோல் எல்லாமே கீழே தான் இருக்கும். மேலே உங்களுக்கு லைட்டு கிடையாது. கீழே உள்ள டோருக்கு லைட் இருக்கும், மேலே லைட் கிடையாது. இந்த ட்ரே இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஐஸ் க்யூப் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு 2 ட்ரே கொடுத்துருப்பாங்க. மேலே உள்ள ட்ரேயில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஐஸ் ஆனதுக்கப்புறமா இந்த இதை ட்விஸ்ட் பண்ணிங்க, அதாவது திருக்கி விட்டிங்க அப்படின்னா கீழே ஐஸ் க்யூப் வந்துடும். இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஐஸ் க்யூப் எடுக்கிறதுக்கு. முன்னாடி உள்ளதில் மாதிரி நம்ம எடுத்து தட்டணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை. இது கன்வெர்ட்டபிள் மாடல். மேலே உள்ள ஃப்ரீசருமே உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஐஸ் ஆகாமல். அதுக்குள்ள ஆப்ஷன் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா 2 பட்டன் தான் இருக்கும். ஒரு பட்டன் மேலே உள்ள பட்டன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசருக்கு கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஃப்ரீசரை கண்ட்ரோல் பண்ணுறது. கீழே உள்ள ஃப்ரிட்ஜின்னு கொடுத்துருக்கிறது வந்து கீழே உள்ளதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இப்போ நமக்கு மேலே ஃப்ரிட்ஜை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னா, ஃப்ரிட்ஜில் மேலே ஃப்ரீசர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னா, மேலே உள்ள பட்டனை உங்களுக்கு லைட் எல்இடி கொடுத்துருப்பாங்க. அது 7 லைட் இருக்கும். நமக்கு கோல்டஸ்ட், அதாவது கம்மியான கூலிங்னா 1, அதிகபட்ச கூலிங்னா 7 இருக்கும். உங்களுக்கு நார்மலாக இப்போ 4ல் இருக்குது, 4வது எல்இடியில் இருக்குது. இப்போ கூலிங் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 5, 6, 7 அந்த மாதிரி அதிகமாக வச்சுக்கலாம். இல்லை கூலிங் கம்மியாக போதும் அப்படின்னா முதல்ல 1, 2, 3 அந்த மாதிரி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த எல்இடி மாறுறது தெரியும். 5, 6, 7 அந்த மாதிரி இருக்கும். அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. இப்போது 4வதுல இருக்குது. நீங்கள் நார்மலாக எப்பவுமே 4ல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு கூலிங் அதிகமாக மேலே தேவைப்படுது அப்படின்னா அதிகமாக வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் கீழே ஃப்ரிட்ஜுக்கும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக, கம்மியாக போதும்னா கம்மியாக வச்சுக்கலாம். இல்லை மீடியமாக எப்போவுமே இருக்கணும் அப்படின்னா 4வது எல்இடியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இது என்ன ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னா, அந்த ஃப்ரீசர் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கன்வெர்ட்டபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். கன்வெர்ட்டபிள் ஃப்ரிட்ஜ்னா மேலேயுமே உங்களுக்கு ஃப்ரீசர் ஆகாது. ஃப்ரீசர்னால் ஐஸ் கட்டி ஆகாமல் கீழே மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கீழே வைக்கிற மாவு அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எதுனாலுமே நீங்கள் மேலே வச்சுக்கலாம். ஐஸ் கட்டி ஆகாது. நார்மலாகவே ஃப்ரிட்ஜ் மாதிரியே வேலை செய்யும். ஃப்ரீஸ் ஆகாது. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது இந்த ஃப்ரிட்ஜில். அந்த ஆப்ஷன் வேணும்னா அந்த பட்டனை 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணணும். அது வேண்டாம் அப்படின்னா மறுபடியும் 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது போயிடும். அப்புறம் அதே மாதிரி கீழே உள்ள பட்டன் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் ஃப்ரீஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது சீக்கிரமாக கூலிங் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நிறைய பொருள் வைக்கிறீங்க, சீக்கிரமாக கூலிங் ஆகணும் அப்படின்னா அந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் ஃப்ரீஸ் அந்த மோட் ஆக்டிவேட் ஆயிரும். மறுபடியும் அதை வேண்டாம் அப்படின்னா மறுபடியும் 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மோட்லேருந்து வெளியில் வந்துடும். மிச்சப்படி இந்த டீஃப்ராஸ்ட் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். நம்ம பட்டன் எதுவும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக டீஃப்ராஸ்ட் அதுவே ஆயிரும். பின்னாடி ட்ரேக்கு வர தண்ணியுமே உங்களுக்கு ஆவி ஆகிறதுக்கு உள்ள கண்டென்சரோட லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹீட்டில் எவாபரேட் ஆயிரும். கம்ப்ரஸருக்கு பார்த்திங்கன்னா 10 வருஷம் வாரண்ட்டி வரும். மிஷினுக்கு டோட்டலாக 1 இயர் வாரண்ட்டி வரும்.